மறைந்த முன்னாள் ஜனாதிபதி டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் 10ஆம் ஆண்டு நினைவு நாள் சமத்துவ மக்கள் கழகம் அனுசரிப்பு. ஏவுகணை நாயகன் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமின் 10ஆம் ஆண்டு நினைவு நாளை அனுசரிக்கும் விதமாக மெழுகுவர்த்தி ஏந்தி சமத்துவ மக்கள் கழகம் சார்பில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. இளைஞர்களின் எழுச்சி நாயகன் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களின் 10ஆம் ஆண்டு நினைவு நாளான இன்று தண்டையார்பேட்டை சமத்துவ மக்கள் கழகம் அலுவலகத்தில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. அக்னி நாயகன் அப்துல் கலாம் தமிழகத்தின் கடைக்கோடி கிராமத்தில் பிறந்து தனது அசாத்திய திறமையாலும் கடின உழைப்பாலும் ஏவுகணை விஞ்ஞானியாக நாட்டுக்கு அரிய கண்டுபிடிப்புகளை வழங்கினார். இவர் படகோட்டியின் மகன், பண்பாளர், ஏவுகணை விஞ்ஞானி, மக்கள் ஜனாதிபதி, சிறந்த நிர்வாகி, குழந்தைகளின் ரோல் மாடல், பல பெயர்களால் அழைக்கப்பட்டவர். இவருடைய சாதனைகளால் பத்மபூஷன், பத்ம விபூஷன் அரசு வழங்கியுள்ளது. நாட்டின் உயரிய விருதான பாரத ரத்னா விருதையும் பெற்ற உன்னத மனிதர் அப்துல் கலாம் ஆவார். முன்னாள் ஜனாதிபதியான அப்துல் கலாம் கடந்த 2015ஆம் ஆண்டு மாணவர்கள் மத்தியில் உரையாற்றிக் கொண்டிருந்த போது திடீரென உடல்நலை குறைவு ஏற்பட்டு காலமானார். அன்னாரின் 10ஆம் ஆண்டு நினைவு நாளில் சென்னை தண்டையார்பேட்டை சமத்துவ மக்கள் கழக அலுவலகத்தில் அலங்கரிக்கப்பட்டு வைக்கப்பட்டிருந்த திருவுருவ படத்துக்கு சமத்துவ மக்கள் கழகம் சார்பில் கட்சியின் தலைவரும் தமிழ்நாடு பனைமர தொழிலாளர்கள் நலவாரிய தலைவருமான எர்ணாவூர் நாராயணன் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். பின்னர் அப்துல் கலாமின் நினைவு நாளுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக அக்கட்சியினர் கையில் மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தினர். நிகழ்ச்சியில் சமத்துவ மக்கள் கழக நிர்வாகிகள், மகளிரணி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு பழத்திற்கு மலர் தூவி மெழுகுவர்த்தி ஏந்தி மரியாதை செலுத்தினர். Vamos